ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆல்போல் 1 சொல்லியிருந்தோம். ஸோ யாரும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கெஸிங் சொல்கிறதுக்கு முன்னாடியே 1 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கான கெஸிங் 18/6/2024 கேரளா லாட்ரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டுடே கேரளா லாட்ரி கெஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இன்னையிலேருந்து, அதாவது இந்த டேட்லேருந்து கரெக்டாக 4 நாள் கேப் விட்டு பாருங்கள் 542, திரும்ப 4 நாள் கேப் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா 910 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நல்லா கவனிச்சு பார்த்துங்க. 910 4 நாள் கேப்பில் என்ன நம்பர் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 2 3 4வது நாள் இங்கே ஏபி நம்பர் பார்த்துங்க 10. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே அதே மாதிரி 1 2 3 நாள் கேப் விட்டு மேலே பார்த்துங்க ஏபி நம்பர் 24. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கே நம்ம ஒரே ஒரு நாள் தான் கேப் விட போகிறோம். கேப் விட்டோம்னா இந்த இடத்துல 44ன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இப்போது 19 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஏபி பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அங்கே வந்த நம்பரு ஏபி பாஸ் ஆகிருக்கு. 19 திருப்பி 91 அடிச்சிட்டாங்க. அடுத்து வந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பிசி பாஸ் ஆகிருக்கு. 24 திருப்பி 42 வச்சிட்டாங்க. இங்கே திருப்பி 91, இங்கே 24 திருப்பி 42 வச்சிட்டாங்க. சரிங்களா? இப்போது நமக்கு அடுத்து நமக்கு வரக்கூடிய நம்பர் இங்கே ஏசி தான் வரணும். சரிங்களா? ஏசி எப்படி வச்சாலும் நமக்கு வந்து பார்த்தா 44 தான். சரிங்களா? இப்போது அதே மாதிரி இந்த 910 கீழே கிராஸாக பாருங்கள். 510லேருந்து நமக்கு பிசி 10க்கு பாஸு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 542 கிராஸாக வந்து பார்த்தோன்னா 528க்கு இதுலேருந்து 52 பாஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 449 இருக்குது. இங்கே நமக்கு ஏசி தான் வந்து எடுக்கணும். சரிங்களா? ஏசி எடுத்தாங்கன்னா இங்கே 10க்கு பிசி அடிச்சிட்டாங்க, 52க்கு ஏசி அடிச்சிட்டாங்க. அப்போது 49 அப்படிங்கிற நம்பரு ஏசி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ ஏசி வந்துச்சு அப்படின்னா நமக்கு 449. சரிங்களா? 449 சொல்லி வரலாம், அல்லது 494. ஸோ 2 நம்பராக எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா? 449 அப்படிங்கிற டேரெக்டாக வராதனால நம்ம 494 அப்படிங்கிற நம்பரை வச்சுக்கலாம். சரிங்களா? இங்கே கரெக்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 10, ஏசிக்கு 52க்கு 52, இங்கே 10க்கு கரெக்டாக பிசி பாஸு, 52க்கு ஏசி பாஸு. ஸோ அப்போ நமக்கு 49 அப்படிங்கிறது ஏபி வரணும். சரிங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப ஏசி தான் இங்கே 44 வரணும். அப்படிங்கிறப்ப 44க்கு 44 கரெக்டாக வச்சாச்சு. ஸோ 4 டிஜிட்டில் 4494 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 4494 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பவர் நம்பர் வச்சு தான் நம்ம வந்து பார்த்தோன்னா அடிச்சிருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம கெஸிங் எடுக்க போகிறோம். சரிங்களா? 65. சரிங்களா? 065ன்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க. சரிங்களா? 65 பிசி மட்டும் பாருங்கள். 65க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 6க்கு 1 5க்கு 0 கரெக்டாக பிசி அடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 734க்கு பாருங்கள். 34க்கு 3 நாளுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 8 9 அப்படியே டேரெக்டாக நேருக்கு நேராகவே அடிச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 3க்கு பவர் 8, 4க்கு பவர் 9, இங்கே 6க்கு பவர் 1 5க்கு பவர் 0 அதே மாதிரி அடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் எப்படி கேம் ஆடுறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ உங்கள் 3 நாளும் எத்துன்னு பார்த்தீங்கன்னா 7. சரிங்களா? 3 நாளும் ப்ளஸ் பண்ணோம்னா, அதாவது பவர் பண்ணி அடித்தாங்க பார்த்தீங்களா, அந்த நம்பரு 2 நம்பரையும் ப்ளஸ் பண்ணணும். 3 நாளும் 7. அப்போது இங்கே ரிசல்ட் நாள்லேருந்து 1 2 3 4 5 6 7வது நாள் ஏபி பாருங்கள் 42. சரிங்களா? இப்போது இங்கே 34 அப்படிங்கிற நம்பர் பவர் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதனுடைய ஏசி நம்பர் என்னென்னு பாருங்கள் 74. அந்த 74 எடுத்து நமக்கு பிசி அடித்து இந்த 42 நமக்கு ஏசி அடிச்சிட்டாங்க 24 274 கேம் ஓவர். ஸோ அதே மாதிரி இங்கே 6 5 வந்து பார்த்தோன்னா 11. அப்போ இந்த கேம்லேருந்து போகணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11வது நாள் இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள் 51. ஏபி வந்து பார்த்தோன்னா 51 சொல்லியிருக்கு. ஸோ 17ம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஏபிஎஸ்சி இதில் என்ன 17 71 எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நான் 51 தான் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கிறனால நான் அந்த நம்பர் எடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ 51 அப்படிங்கிற நம்பரு இங்கே 42 நமக்கு ஏசி வந்துச்சுங்களா, அதே மாதிரி இங்கே 05 அப்படிங்கிற நம்பரு இங்கே பிசி வச்சிடலாம். இங்கே எப்படி 74 எடுத்து நமக்கு ஆச்சாங்களோ அதே மாதிரி 51 அப்படிங்கிற நம்பரை நம்ம இங்கே ஏ போட வச்சோம்னா 10 5. ஸோ இந்த நம்பர் 4 டிஜிட்டில் வந்துச்சுன்னா 3105 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 3105 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ மொத்தமாக 2 4 டிஜிட் வந்து கொடுத்துருக்கோம் இதோட. ஸோ இதில் எனக்கு ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா, அந்த 44க்கு அதிகமாக சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அந்த நம்பர்ஸை கம்பல்சரி யாருமே வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிசி மட்டும். பிசிக்கு 01க்கு ஃபுல் பவர் பாருங்கள் 56. 56க்கு நமக்கு 56 பாஸு. 7 5க்கு பவர் பாருங்கள் 2 0.
2 0வும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸு, இங்கே 6 5ம் பாஸு சரிங்களா. இப்போது 3 5 இருக்குது, 3 5க்கு 8 0 சரிங்களா. 8 0 அப்படிங்கிறப்ப இந்த நம்பர்ஸை அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ 8 0 அப்படிங்கிற நம்பரே நமக்கு ஏபியில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஏன்னா ஃபஸ்ட்டு 65ங்கிறது பிசி அடிச்சிட்டாங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏசி அடிச்சிட்டாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நமக்கு ஏபி தான் 80 அடிக்கணும் ஓகேங்களா. 80 அல்லது 08. ஸோ இந்த நம்பர் வந்துச்சு அப்படின்னா சி போர்டில் 6 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. 086 0806 086 சரிங்களா. ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 1806 1086 சரிங்களா. 1806 1086 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் ஒரு பேட்டர்ன் சொல்கிறேன். ஸோ நம்ம சொன்ன பேட்டர்னில் ஏபி ஏசிபிசியில் இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா. 80 86 15 51 44 சரிங்களா. இந்த பேட்டர்ன் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அது இல்லாமல் 16 அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ இதில் எனக்கு ஸ்ட்ராங்காக உள்ள நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 16க்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது அதிகமாக. அடுத்து 15 14 ஸ்ட்ராங்காக உள்ள நம்பரு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த 16 அப்படிங்கிறது எதனால் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வின்னிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மாதத்தில் இந்த டைம் 2 டைம் வந்து கொடுத்துறாங்க. ஆனால் நான் 2வது டைம் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் கரெக்டாக வின் பண்ணியிருக்கலாம், மிஸ் பண்ணியாச்சு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வருது. ஸோ இந்த பேட்டர்னில் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நாங்கள் அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும் 949 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 949. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 952 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இதில் ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள் 949ங்களா. அப்போது 9 9 4 இங்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 9 9 4. ஸோ அதேமாதிரி இங்கிட்டேருந்து பார்த்தோன்னா 9 9 4 சரிங்களா. 9 4 9 9 9 4ன்னு சொல்லி இங்கிட்ட வந்து பார்த்தோன்னா 943 சொல்லி வரும். ஸோ பாக்ஸ் அப்படியே கரெக்டாக வந்திருக்கும் சரிங்களா. அதே மாதிரி இங்கே 952க்கு பார்த்தீங்களா. இதை பார்த்தீங்கன்னா இங்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 925 சொல்லி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ நடு நம்பர் நம்ம தான் கெஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் கரெக்டாக நமக்கு ஏசி 45 பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 274. அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா 574. ஸோ இதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 574 சாரி இந்த நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 574 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ 574லேருந்து பாருங்கள் 574. ஸோ அடுத்த நாள் ரிசல்ட்டு 542. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 574 இருக்குங்களா. இங்கே 7 4 5 அப்படியே பி போர்டு 5. அதே மாதிரி பாருங்கள் 542ங்களா. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 425. ஸோ கரெக்டாக பிசி 55ங்கிறது பாஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் இந்த இடத்துல 55 வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்த்தோம்னா 065 இருக்குது, 210 இருக்குது. இப்போது நம்ம எப்படி எடுக்கலாம்னு பார்த்துக்குங்க. அப்போது 5 0 இருக்குங்களா. அப்போது சி போர்டு 6 சரிங்களா. அங்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 065 506 அப்படின்னு சொல்லி வந்துடும் சரிங்களா. இப்போது இங்கே 210 இருக்குங்களா. 210க்கு பாருங்கள் இப்படி பார்த்தோம்னா 210 அப்படிங்கிற நம்பர் க்ளோஸ் ஆகும் சரிங்களா. இந்த இடத்துல 0 2 1 அதே மாதிரி 2 1 0. இங்கே 0 6 5 5 0 6. அப்போது ஏசி 16 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 16ன்னு சொல்லி வந்துச்சுன்னா பி போர்டில் என்ன நம்பர் வரலாம். ஸோ அதான் நம்மளோட கெஸ்ஸிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பி போர்டில் உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ எடுத்து டைப் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக நான் சொல்லக்கூடிய பேட்டர்னில் இந்த நம்பரு ரொம்ப முக்கியமான கெஸ்ஸிங் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ 16 அப்படின்னு சொல்லி ஏசின்னு வந்துச்சு அப்படின்னா இங்கே நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. ஒருவேளை இந்த 10க்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 65 வச்சுருக்கலாம் சரிங்களா. 7 5 அப்படிங்கிற நம்பருக்கு 2 0ன்னு வச்சுருக்கலாம் சரிங்களா. இப்போது 1 3 5க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 6 8 0 சரிங்களா. இதுலேருந்து ஏதாவது நமக்கு 2 நம்பர் வந்தாகணும். ஸோ அப்படி பார்க்குறப்ப 6ஓட மிங்கிள் பண்ணி நம்ம 106ன்னு வரலாம் சரிங்களா. 106ன்னு வரலாம் அல்லது 186 01 86 81 06 அப்படின்னு சொல்லி எடுத்து ட்ரை பண்ணிங்க சரிங்களா. ஸோ பி போர்டில் உங்களுக்கு வேறு ஏதாவது நம்பர் தோணாலும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏசி 16 அப்படி நம்பர் தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்ம சொன்ன நம்பரில் ஏபிஎஸ்சிபிசிக்கு 16 15 அப்படிங்கிற நம்பர் சொல்லியிருந்தோம் ஸ்ட்ராங்காக சரிங்களா. ஸோ இந்த 3 நம்பரும் ஏபிஎஸ்சியில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 4 டிஜிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி
நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்னு 105 வச்சு சரிங்களா, அந்த நம்பர் கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 494 இந்த நம்பரு. ஸோ அதுக்கு அடுத்து இப்போ நம்ம சொன்ன நம்பர் சரிங்களா 106. ஸோ 8106 இந்த நம்பரை 1 லேக் ப்ரைஸில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ என்னால் ஒரு நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பர்ஸ் மட்டுமாச்சும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பரு AC 16 அப்படி நம்பர் தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.